ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வெனஸ்டே மார்னிங். இன்னிலேருந்து மகா கந்த சஷ்டி துவங்குது. எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துருப்போம். முருகர் கேட்டதை அள்ளி கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பெருவிழான்னு தான் சொல்லணும். இது நான் இந்த விரதத்தை காப்பு கட்டி தான் இருக்க போகிறேன். காப்பு எதுக்கு கட்டுறோன்னா, எந்த தங்கு தடையும் இல்லாமல் இந்த விரதத்தை 7 நாளும் மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் கட்டுறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருப்பாங்க. சில பேர் சுத்தமாக சாப்பிடாம இருப்பாங்க. ஒருத்தர் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டு இருப்பாங்க. நான் காலையிலையும் நைட்டும் சாப்பிடாம மதியம் மட்டும் பச்சரிசியில் சாதம் செஞ்சு சாப்பிட்லான் இருக்கேன். அதே மாதிரி தினமும் ஒரு அபிஷேகம் முருகருக்கு பண்ணணும். 7 நாளைக்கும் 7 அபிஷேகம் பண்ணலான் இருக்கேன். முதல் நாள் பச்சரிசி நைட்டே ஊற வச்சு அதை அரைச்சி அந்த பச்சரிசி மாவில் தான் அபிஷேகம் பண்ணேன். 7 நாளைக்கு 7 பொருட்களை அபிஷேகம் பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி சர்க்குண தீபமும் போட்டு ஏற்றிருக்கேன். முதல் நாள் ஒரு விளக்கு தான், காலையிலையும் சாயந்தரமும் இந்த விளக்குலேயே ஏற்றணும். மறுநாள் இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசாக கோலம் போட்டு 2 தீபம் ஏற்றணும். 3ஆவது நாள் 3 தீபம், இந்த மாதிரி அப்படியே ஏற்றிட்டே வரணும். 6 நாள் 6 தீபம் ஏற்றணும். 7ஆவது நாள் திருக்கல்யாணத்தப்போ வடை பாயாசத்தோட சாதம் செஞ்சு முருகருக்கு படையல் வச்சு பூஜையை நிறைவு பண்ணணும். நீங்கள்லாம் சஷ்டி விரதம் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பை. கந்த சஷ்டி 2ஆம் நாள் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.